வீட்லேயே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக நம்மளே செஞ்சிடலாம் இந்த எக்லெஸ் சாக்லேட் கேக். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு நான் மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய கப் சைஸாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா வேண்டாம்னு நினச்சா கூட நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் போல் நான் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு இப்போ 1 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாவை ஜலிச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜலிக்காமல் அப்படி தான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய கப் ஃபுல்லாக நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேண்டாம்னு நினச்சா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு நல்லா திக்கான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை சேர்க்காதனால தான் இப்போ நம்ம தயிரும் எண்ணெயும் சேர்க்க போகிறோம். 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்படி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பாலை சேர்க்கும் போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாத அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் இப்படி பொறுமையாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கேக்கோட பேட்டர் ரொம்ப சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி பண்ண பேனில் இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டர் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோன்னே இப்போ ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேக் ஆகி நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணி மேலே கொஞ்சமாக வந்து சாக்லேட் சிரப்லாம் போட்டு அப்படியே குட்டீஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.